ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? You all attended my 10th class. நம்ம பர்சனாலிட்டி பத்தி ஒரு கிளாஸ் இருந்துச்சுல்ல, அட்லீஸ்ட் ரெக்கார்டிங் யாராவது பாத்தீங்களா, கேட்டீங்களா? அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ யாராவது கேட்டீங்களா இல்ல கேட்கலையா? கேட்கலன்னா டவுன் தம்ஸ் அப் போடுங்க. தம்ஸ் அப் தம்ம டவுன் போடுங்க, இல்லைன்னா அப் போடுங்க. Sorry, I hear you. Did you go through that 10th lesson? யாராவது கேட்டீங்களா? அட்லீஸ்ட் அதோட கண்டினியூஷன் தான். ஸோ அது புரியறதுக்காக தான் சொல்றேன். இல்லைன்னா நான் இல்லை நீங்க அட்டென்ட் பண்ணலன்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் ஒரு கிளிம்ஸ் ஒரு கொடுத்துட்டு நம்ம அப்படியே போலாம் 11th. ஓகேவா? ஏதா சொல்லுங்கப்பா. ப்ளீஸ் டெல் மீ சம்திங். How do I proceed? We can give a very small glimpse or something and then go about, ma'am, if that works for everybody. Yeah, okay, fine. அந்த மாதிரி okay, fine, nice. Okay, actually 10th lesson நம்ம என்ன பார்த்தோம்னா, we saw the determinants of personality. So what determines your personality அப்படின்னு சொல்லிட்டு so அதுல நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். என்னன்னா the first thing is your parenting. உங்க பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பர்சனாலிட்டி டெவலப் பண்றது ஃப்ரம் ஹோம் ஒன்லி. ஸோ வி அப்சர்வ் அவர் மதர், ஃபாதர், அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப் அவுட் பண்றோம். வெளியே வரும்போது வி ஃபேஸ் அ நியூ என்விரான்மெண்ட், நியூ வேர்ல்டு. அப்புறம் ஸ்கூலு, பியூர் ப்ரெஷர், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருடைய நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்றோம். ஃபர்ஸ்ட் வி லேர்ன், தென் வி ஆக்ட். ஸோ அப்படிதான் நம்மளோட பர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆகுது. இப்ப அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி, நீங்க நிறைய இந்த சைக்கோ மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட உடனே அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்று போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல அவங்க வாட் ட்ராமாட்டிக் லைஃப் தே ஹேட், என்ன அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு, எதனால, ஹூ ரியலி அவங்கள யார் வந்து கொடுமைப்படுத்தினது, இல்ல the father or the mother or the neighbor, somebody has actually disturbed their childhood days. ஸோ அதனால they become ஒரு சைக்கோபேத் மாதிரி ஆற மாதிரி நம்ம நிறைய மூவிஸ்ல அது மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏன் நிறைய சில்ட்ரன் வை தே அக்ரெசிவ், why there is an identity crisis happening, ஏன் LGBTQ வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கு, இப்போ LGBTQ இன்னுமோ போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. பிகாஸ் all this happens because there's no அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நம்ம அந்த ஏஜ்குள்ள கொடுக்கல அப்படின்னா நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து டிட்டர்மின் பண்றது நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட லேர்னிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 10th லெசன்ல நம்ம பார்த்தது ஃபுல்லாவே வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அதாவது நம்ம பேரண்ட்ஸ், ஹெரிட்ரி. சம் ஆஃப் தெம் ஆர் ஹெரிட்ரி, நம்ம ஜீன்லேயே இருக்கு. ஒரு நம்ம ஆக்சுவலா பாசிட்டிவ் சைக்காலஜி இதுல படிச்சோம்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேபிஸ், ஒரு பேபி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கும், யார் கூப்பிட்டாலும் போயிடும், அம்மாவை அவ்வளவு மிஸ் பண்ணாது, அண்ட் யாரு ஊட்டினாலும் சாப்பிட்டுக்கோ அந்த மாதிரி. சில பேபி வந்து will be very cranky, they wanted only the mother to feed them, மதர் இருந்தாதான் அது சிரிக்கும், இல்லைன்னா சிரிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம வந்து ஒரு பர்சனாலிட்டி ஒன்று டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் இன்பார்ன். சம் ஆஃப் தெம் ஆர் ஹெரிட்ரி, ஜீன்ல இருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்டெலெக்சுவல் டிட்டர்மென்ட்ஸ் இருக்கு, தென் சிச்சுவேஷன்ஸ். இப்ப சில குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5th வரைக்கும் நீங்க படிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்ராட்ல போயிட்டு ஒரு 10 years படிப்பாங்க. கம்ப்ளீட் பர்சனாலிட்டி சேஞ்ச் பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலி நானே பார்த்திருக்கேன். என்னுடைய நீஸே வந்து நிறைய பேரை வந்து இங்க வேற மாதிரி இருந்தாங்க, பட் அங்க போனோடனே டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆக்சுவலி.
I mean, different personality, the way of dressing, the way they speak, the way they carry themselves, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சிச்சுவேஷன்ஸ், ஃபேமிலி ஃபேக்டர்ஸ், then emotional இது determinants இருக்கு, then you have some education also. So நம்ம நிறைய விஷயம் படிக்கிறோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் உலகத்தை பத்தி. இப்போ the world has become very small, நம்மளுக்கு கூகுள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து தான் நம்மளுடைய personality determine பண்ணுது. So it is from the growing up, from the childhood, from the day you're born, your personality is determined by these factors. இது இந்த factors தான் நம்ம படிச்சோம் 10th lessonல. 11th lessonல what we are going to deal with is the level of consciousness. Actually வந்து இது கம்ப்ளீட்டா வந்து Sigmund Freud. நீங்க செமஸ்டர் 1 நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Sigmund Freud பத்தி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Sigmund Freud பத்தி யாருக்கா ஞாபகம் இருக்கா? Sigmund Freud தியரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவரோடது யாருக்குமே ஞாபகம் இல்லையா? செமஸ்டர் 1 எழுதுனீங்களா? If you write your exam, semester 1 exam, actually semester 2 has become actually easy for us because இது வந்து semester 1 ஓட continuation மாதிரி இருக்கு நமக்கு. Yeah, psychoanalytic theory, correct, Sadish. So இது வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு semester 1ல இருந்து அப்படியே ஒரு continuity and we have some extra points அவ்வளவுதான். So semester 2 is going to be very easy for you. நீங்க செமஸ்டர் 1 நல்லா படிச்சிருந்தீங்கன்னா செமஸ்டர் 2 வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாமே இஸ் ரிப்பீட்டட் ஆக்சுவலி. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். ஸோ ஏன்னா யூ ஹேவ் ரியலி ராக் திஸ் செகண்ட் செமஸ்டர். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புக்கை 2 வாட்டி வாசிச்சேன், ஒரு புக்கும். ஆனா இப்ப அது ஆக்சுவலா தேவையில்லை. ஒரு ரீடிங்லயே வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அது ஏஜிபி 1ல நிறைய விஷயம் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஏஜிபி 2ல பாத்தீங்கன்னா we are covering only the extension of it actually. So Sigmund Freud வந்து நம்ம psychoanalytic theory சதீஷ் சொன்ன மாதிரி we are going to cover அவர் என்ன சொன்னார் அப்படி சொல்லிட்டு, because he is a wonderful psychoanalytic person and அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட personality theories, he is actually a doctor, but அவருக்கு வந்து இதுலதான் அவருக்கு ரொம்ப அது ஃபோக்கஸ்டா இருந்துச்சு. பட் நிறைய விஷயம் வந்து கிரிட்டிசிசம் போச்சு அவருடைய சிக்மண்ட் ஃப்ராடோட தியரிஸ் எல்லாம் கொஞ்சம். ஏன்னா எல்லாருமே வந்து அவர் வந்து செக்ஷுவல் இது பத்தி தான் அவர் பேசுறாரு. எப்படி வந்து த செக்ஷுவல் ஏன்னோ த டைனமிக்ஸ் சேஞ்ச் எவ்ரி ஸ்டேஜ்ல நம்மளுக்கு எப்படி மாறுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சிக்மண்ட் ஃப்ராட் கம்ப்ளீட்டா பேசியிருக்காரு. ஸோ இது நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து பின்னாடி வந்தவங்க கொஞ்சம் அப்போஸ் பண்ணாங்க. இது வந்து லாஸ்ட் கிரிட்டிசிசம். பட் ஆனா இனிஷியலி இஃப் யூ சி சிக்மண்ட் ஃப்ராட் வந்து வண்டர்ஃபுல் சைக்கோஅனாலிட்டிக் பர்சன். ஏன்னா நான் படிக்கும் போது ஐ ரியலி அக்ரி வித் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பாயிண்ட்ஸ். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம இந்தியன் இது ஒரு கன்சர்வேட்டிவா இருக்கும், அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கொச்சையா இருக்கும், வேணா கொஞ்சம் என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் நமக்கு. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா வந்து இது ட்ரூவா இருக்கும். நிறைய விஷயம் நம்ம நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, மீன் இஃப் யூ அப்சர்வ் தி பீப்புள் அரவுண்ட் யூ, இட் வில் பி லைக் யூனோ அம்மா அவர் சொல்றது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம வந்து we have to start observing people around, but don't be judgmental. அவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. ஸோ அதனால பர்சனாலிட்டி இஸ் நாட் தி கேரக்டர். பர்சனாலிட்டி இஸ் your outward appearance plus your inward actions. உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து அது வந்து படம். இப்போ ஒருத்தர் வந்து என்னது நான் தான் அன்னைக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அவர் 2 ஒய்ஃப் வச்சிருக்காரு, அவன் வந்து இஸ் அ ஸ்மோக்கர், அதனால வந்து யூ கேன் நாட் டேமேஜ் யூனோ அவங்க கேரக்டர், ஸோ இஸ் நாட் அ குட் கேரக்டர் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாம, ஸோ வி ஹேவ் டு ஸ்டார்ட் அப்சர்விங் தி பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ். வை அண்ட் பர்சனாலிட்டி இஸ் டைனமிக். அதுதான் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ளீஸ் நோட் இட். பர்சனாலிட்டி இஸ் டைனமிக். பர்சனாலிட்டி எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். உங்களுக்கு நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சுலைமான் தான். வாட் சுலைமான், கரெக்டா இருக்கீங்களா? இஸ் நாட் ஹியரா? ஓகே. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணும்போது
I told him you should be, you are an introvert தானே அப்படின்ட்டு. But he said no. Actually வந்து yeah, first he said I agreed and then he said no, இப்ப நான் மாறிட்டேன். So that's a personality change that he is, you know, he went through. He said yeah, I was an introvert when I'm in school, in my college, but after that I've changed. ஸோ அந்த சேஞ்ச் வருதுல்ல, ஸோ அதுதான் வந்து இட்ஸ் டைனமிக். ஸோ நீங்க நம்ம பாசிட்டிவ் சைக்காலஜில ஃபோர்ட்ஸோட இது பார்க்கணும். நீங்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு, பர்சனாலிட்டி டெவலப், பெஸ்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எக்ஸ்ட்ராவர்ஷன் ஆல்சோ இஸ் வெரி குட் பர்சனாலிட்டின்ற. நம்ம வந்து நம்மலாம் ஒரு ஜட்ஜ் பண்ணுவோம்ல, அது கேரக்டரா பார்ப்போம். ஓ எக்ஸ்ட்ராவர்ஷன்னாலே ஓகே ஒரு மாதிரி இது பொண்ணு ஒரு மாதிரி, இந்த பையன் ஒரு மாதிரி, அப்படி நம்ம இல்ல. ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவர்ஷன் இஸ் அ வெரி குட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து we have to start observing in people. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. somebody wants to talk. Naveen, you want to talk? Hello. Yeah, I was just about to say that most of them wouldn't have known Kamaraj, the late Kamaraj, was a chain smoker. Kamaraj got a good personality. Chain smoker. Yeah, personality. He's a chain smoker, but no one doesn't know about him. It has not been shown outside. They don't believe even. Oh, yeah. Yes. But it is not related to his character. He has a very good character. Correct. It doesn't reflect on his character. இப்போ வந்து இல்ல வந்து you know, so நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம அசாசினேட் பண்ண முடியாது. But yeah, smoking is wrong. Actually, it is injurious to health தான். அது there is no change in that. But அதை வச்சு வந்து இல்ல காமராஜ் இஸ் a bad man அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவர் நிறைய விஷயங்கள்ல அவர் பண்ணியிருக்கிறாரு. பட் இத ஸ்மோக்கிங் அவர் குறைச்சிருக்கலாம், இல்ல விட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸோ ஐ எம் சேயிங். பட் ஆனா இப்ப நம்ம அதுதான் படிக்க போறோம். நம்ம கோ ஃபார் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரே ஒரு கிளாஸ்ல ஆக்சுவலி டாக்டர் நித்யா வந்து பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன் வந்து கான்கிரன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. கான்கிரன்ஸ் ஆக்சுவலி வந்து யுவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல், இது அது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அந்த இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா யோர் கான்சியஸ்னஸ், யோர் ப்ரீ கான்சியஸ்னஸ் அண்ட் யோர் அன்கான்சியஸ், இது எல்லாமே உங்க பாடி எல்லாமே ஒரே லைன்ல வரும்போது தான் யூ அச்சீவ் யோர் கோல். இல்லைன்னா இதுல ஒண்ணு கூட வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னா யூ கேனாட் அச்சீவ் யோர் கோல். ஸோ இன்கான்கிரன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு பிரிங் எவ்ரிதிங் இன் அலைன்டு. ஸோ உங்களுக்கு இப்போ பாடியும் இப்போ அதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் படிச்சோம், டெவலப்மெண்ட் சைக்காலஜில ஒரு எக்ஸாம்பிள் படிச்சோம். அந்த பையனுக்கு வந்து அடுத்த நாள் எக்ஸாமு. பட் ஆனா he wants to watch a movie which has been released on the first day. ஒரு இதை பார்க்கணும் வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் டே. இப்போ கூலியே வந்திருக்க ரஜினி மூவி, எவ்ரிபடி எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ பட் ஆனா நெக்ஸ்ட் டே எக்ஸாம் வச்சுங்களேன். ஸோ he was like caught between the two, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அவனோட கான்சியஸ் என்ன நம்ம சொல்லும், the conscious will be very very sharp. கான்சியஸ் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்குங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடும், இல்ல நாளைக்கு உனக்கு எக்ஸாம், நீ பண்ண முடியாது, யூ கேன் நாட் கோ. ஓகே, அது இன்னும் 1 வீக் ஓடும், இல்ல 2 வீக்ஸ் கூட அந்த படம் ஓடும், தென் யூ கேன் வாட்ச் ஆர் இட் கம்ஸ் டு யுவர் ஓடிடி அப்படின்னு சொல்லும் உங்க கான்சியஸ் வந்து கண்டிப்பா சொல்லும். பட் ஆனா your body will not listen. Your body will not listen, and your and your subconscious level வந்து இல்ல நம்ம ஃபர்ஸ்டே நம்ம அப்படிதான் பண்ணோம், ஒரு தடவை படிச்சோம் அப்படிலாம். ஸோ அப்போ அந்த ஆன்லைன் ஆகவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அது ஆன்லைன் ஆகலைன்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம் கரெக்டா பண்ண மாட்டோம். இல்ல இது எல்லாமே அலைன்டா கொண்டு இல்ல ஓகே ஐ வில் டூ திஸ், ஐ வில் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் மை எக்ஸாம் அண்ட் தென் வாட்ச் திஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியும் அதுக்கு நம்ம மைண்டையும் எல்லாத்தையும் ஒரு அலைன்டா கொண்டு வரும்போது we can achieve the goal. So அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். Safina said ID, ego and super ego. அதுதான் actually நம்ம பார்க்க போறோம். That's the next lesson actually, Safina. It is a 12th lesson. Now we are going to do the 11th lesson. 11th lesson, the conscious,
ப்ரீகான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ். அன்கான்ஷியஸ் வந்து தான் நம்ம வந்து நிறைய இந்த கார்பரேட் ப்ரோக்ராம்ல எல்லாம் சப்கான்ஷியஸ் லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இட் இஸ் காக்னிட்டிவ் டிசனன்ஸா அதை நம்ம பத்தி படிச்சோம். பட் இப்போ கான்கிரன்ஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். how you bring everything all the levels in equal stage அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸ் லெவல் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் a top more layer of your mind. இது என்ன சொல்லணும்னா everything it has like ரொம்ப அலர்ட்டா இருக்கும். இட் இஸ் கால்ட் a tip of the iceberg. இது ரொம்ப அலர்ட்டா இருக்கும், எல்லாத்தையும் அது நோட் பண்ணும். அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸை நோட் பண்ணும், நிறைய சுத்தி இருக்கிறது உங்கள்கிட்ட என்னது டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. செம்ம அலர்ட்டா இருக்கும். இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னா கூட அது ரொம்ப அலர்ட்டா இருக்கும். இட்ஸ் த கான்ஷியஸ் மைண்ட், எவ்ரிதிங் இட் நோட்ஸ் டவுன் எவ்ரிதிங். ஸோ இட் இஸ் வெரி கான்ஷியஸ். அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அலர்ட்டா இருக்கும், கான்ஷியஸா இருக்கும். சரியா? அப்புறம் ப்ரீ கான்ஷியஸ் அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரீ கான்ஷியஸ் தான் எடுத்து கொடுக்குது கான்ஷியஸ்க்கு. எப்படி எடுத்து கொடுக்குதுன்னா, போன வாரம் நடந்துச்சு, இப்ப நம்ம ஒரு கிளாஸ் நடத்துறோம். சாரி ஓகே, வெரி சாரி. இதுதான். ஸோ இதை பத்தி தான் நம்ம பேசுறோம். கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ். ப்ரீ கான்ஷியஸ் என்ன பண்ணோம்னா, ஐ மீன் ஸோ இது எல்லாமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த கான்ஷியஸா இருக்கிறது வந்து இந்த கான்ஷியஸ் லெவல்ல. ப்ரீ கான்ஷியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்டோரேஜ் மாதிரி அது. இட் ஸ்டோர்ஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா, அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஸ்டோரேஜும் இந்த ப்ரீ கான்ஷியஸ் லெவல்ல இருக்கும். இப்ப லாஸ்ட் வீக் இப்ப நம்ம என்ன கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் அது எல்லாமே. ஸோ அது நம்மளுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கான்ஷியஸ் லெவல் இருக்கும். ஸோ இட்ஸ் இஸ் ஸ்டோரேஜ். ஸோ அண்ட் அன்கான்ஷியஸ் பாத்தீங்கன்னா, அன்கான்ஷியஸ் வந்து அங்கதான் உங்களுடைய நிறைய விஷயம் அன்கான்ஷியஸ் லெவல்ல தாங்க நடக்கும். தட் சப்கான்ஷியஸ் லெவல்ல யுவர் ட்ராமாட்டிக் பாஸ்ட், உங்களுடைய ஹாஸ்டிலிட்டி, உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட தாட்ஸ், உங்களோட டிசையர்ஸ், உங்களோட ட்ரீம், எல்லாம் மாதிரி ஒரு ரிப்ரெஷன்ல இருக்கும் உள்ள, ஒரு மாதிரி ஹிடனா இருக்கும் உள்ள. சப்கான்ஷியஸ் லெவல்ல இட் வில் பி ஹிடன் அண்ட் டெஃபினெட்லி இட் வில் த்ரோ அவுட் வென் தி ஒரு கான்சிக்வன்சஸ்ல இல்ல ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சொல்லுவோம் ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லுவோம். உன் மைண்ட் வாய்ஸ் கேக்குது பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது அப்படின்னா உள்ள இருக்கு உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒரு எனிமிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். வெளியே நீங்க அப்படியே இப்போ உங்க பாஸ் மேல ஒரு இது இருக்கு, அவர் மேல ஒரு கசப்பு இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து கண்டிப்பா வெளியே சொல்லவே முடியாது, வெளியே காட்டவும் முடியாது. You cannot show it right on his face, or you cannot show it in the office. Okay, but you will you have that repression and the ஒரு kind of a hostility. Why this person is ill treating me அப்படின்னு ஒரு ஹாஸ்டிலிட்டி உள்ள இருக்கும். அது ரிப்ரெஸ்டா இருக்கும். ஆனா என்னைக்காவது அது வெளியே வரும். இப்ப நீங்க ரிசைன் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா, சார் என்ன இப்படி இது பண்ணீங்க, ஏன் இப்போ வை யூஆர் டூயிங் திஸ் அப்படிலாம் நீங்க கேட்டுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல you can send a mail to him or wrong mail அனுப்பலாம் அந்த மாதிரி. or you can அந்த ஃபைல வந்து நம்ம டேம்பர் பண்ண ஏதோ சம்திங். ஸோ ஏதோ ஒரு இதுல இட் வில் ஜஸ்ட் ஸ்லிப்ஸ் அவே. ஸோ பிகாஸ் அதனால நிறைய விஷயம் வந்து கான்ஷியஸ் லெவல்ல சேர்த்து வைக்காதீங்கன்றது. நிறைய ஆங்கரு, ஹாஸ்டிலிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம வந்து சப்கான்ஷியஸ் லெவல்ல. அதுதான் நான் அன்னைக்கு அந்த எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிலீஃப்ஸ். ஸோ த மோர் பாசிட்டிவ் பிலீஃப்ஸ் யூ புட் இட் into your subconscious level, you will become a very positive person and you react in a positive way. And அது வந்து இந்த கரெக்டான எமோஷன்ஸை, பேலன்ஸ்டான எமோஷன்ஸை நம்ம வந்து கரெக்டா நம்ம கொடுக்க முடியும். when we have our subconscious levelல நம்ம வந்து இன்ஸ்ட் ஆஃப் ஒரு ஹாஸ்டிலிட்டி, ஒரு நம்ம சைல்ட்ஹுட் ட்ராமா அந்த மாதிரி நம்மளை ரிப்ரெஸ் பண்ணி வைக்கிறத விட நம்மளோட தாட்ஸ், டிசைர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா தென் we become a very positive person. இல்லைன்னா இந்த சப்கான்ஷியஸ் லெவல் எப்பவுமே வந்து அதோட வேலையே வந்து
எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ராமா, இந்த மாதிரி ஒரு எனிமிட்டி, இது எல்லாத்தையும் உள்ள தூக்கி ரிப்ரெஸ்டா வச்சுக்கிறதா சப்கான்சியஸோட வேலை ஆக்சுவலி. பட் அதை வந்து பிகாஸ் அதை சொல்லுவாங்கல்ல, எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்குது, உள்ள ஒரு ஈவில்னஸ் இருக்கு, எல்லாம் ஒரு ஈவில் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. இதெல்லாம் வந்து சும்மா சொல்றது இல்லை, இதெல்லாம் ஆக்சுவலி வந்து this is how your subconscious level works or your unconscious level works. பட் நம்ம அதை வந்து ஒரு எப்படி பாசிட்டிவா மாத்துறது, அது அந்த எக்ஸசைஸை நம்ம கொடுத்தோம். ஆக்சுவலி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங் தட் எக்ஸசைஸ். இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. அப்படி நீங்க யாரும் பண்ணல அந்த எக்ஸசைஸ் திருப்பி வேணும்னா ஐ கேன் ரிப்பீட் இட் சம் அதர் டே. So any questions? Any questions? Any examples you want to say? அதுதான் அந்த ஃப்ராட் சொல்றாரு. உங்க பிஹேவியர், நீங்க டக்குன்னு ஒரு பிஹேவியர் மாறுதுன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல மாறுது, உங்க ஆபீஸ்ல ஒரு இடத்துல மாறுது அப்படின்னு சொன்னா, இல்ல நீ வெளியே வரும்போது உங்க பிஹேவியர் லைட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படி மாறுது அப்படின்னு ஃப்ராட் என்ன சொல்றாருன்னா, பேஸ்ட் ஆன் your behavior is never an accident. Is never an accident because your behavior comes an action because of your thought process. உங்களுடைய கான்சியஸ் லெவல், உங்களோட ப்ரீ கான்சியஸ், உங்க சப்கான்சியஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, வேலை பண்ணி, எதெல்லாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அதுதான் நம்ம படிக்க போறோம். அடுத்தது நீங்க சஃபீனா சொன்ன மாதிரி ஐடி, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோல படிக்க போறோம். எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு மொராலிட்டி வந்து பண்றோம். பட் ஸோ அதனால நம்மளுடைய பேட் பிஹேவியர்ஸோ நம்மளுடைய குட் பிஹேவியர்ஸோ இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். இட் இஸ் சம்திங் பிளான்ட், சம்திங் ஹஸ் ஹேப்பன் இன் யோர் தாட் ப்ராசஸ். ஸோ அதனால உங்களை அன்கான்சியஸ் இங்க போட்டுக்கோங்க. பட் 2 things ஃப்ராட் ஞாபகம் வச்சுக்கோங்க. your behavior is never accidental. The second thing, the unconscious causes that determine your behavior. So நீங்க அன்கான்சியஸ் லெவல்ல என்ன வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்க கான்சியஸ் லெவல்ல நீங்க இருப்பீங்க. ஆனா உங்க சப்கான்சியஸ் லெவல்ல நீங்க வந்து என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு பிஹேவியர் வருது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து நானே என்னுடைய have to come out of certain things, நான் என்னுடைய own example நான் சொல்றேன். My mother passed away very early, so she was an income tax officer, so she passed away. So அதுக்கு வந்து I thought okay, அவங்களோட sister-in-laws வந்து அவங்க ரொம்ப வந்து அவங்கள இது பண்ணிட்டாங்க, அவங்கள ரொம்ப அவங்களுடைய பீஸை ரொம்ப கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு I had ஒரு kind of enmity towards my own அத்தை, like my father's sisters. ஓகே, அவங்க வந்து எங்க அம்மாவை சரியா பாத்துக்கல, லைக் they really emotionally blackmailed them her அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப நாளா இது. ஸோ I couldn't really forgive them. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட சப்கான்சியஸ் லெவல்ல நான் இதை இறக்கிட்டே இருக்கும் போது என்னோட நெகட்டிவிட்டி தான் அதிகமாகுது. என்னுடைய ஐம் ஆல்சோ லைக் எனி டைம் ஐ see them, என்னோட பிபி அப்படியே ரேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. So what really happens? Okay, then I thought, okay, this is not right actually. Okay, I don't know the complete story, the complete but I'm like assuming myself and என்னோட சப்கான்சியஸ் லெவல்ல இதை நான் இறக்கிட்டே இருக்கிறேன் சொல்லிட்டு. Then see the beautiful word in most of the religious book is forgiveness. You forgive somebody, okay, you forgive, okay, பண்ணிட்டாங்க ஓகே, எந்த லெவல்ல பண்ணாங்க தெரியாது, ஓகே, let them forgive, let me see as then my own relative and and help them. So அதுக்கப்புறம் I started helping them, taking them to hospital, helping them and being nice to them. So அது பாத்தீங்கன்னா that really healed my own character. என்னோட பர்சனாலிட்டியை அது மாத்துச்சு. என்னுடைய விஷயங்களை பாத்தீங்கன்னா I set myself right, I become all right actually. So these are the things we do it like நம்ம subconscious level நிறைய விஷயம் சேர்த்து வச்சிருக்கோம். So we need to release it. நம்ம ரிலீஸ் பண்ணணும் எல்லாத்தையும் ஒன்னொன்னா, லைக் whatever the trauma we had. So அதுக்கு தான் நம்ம வந்து certain exercise நம்மளே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். So we have to do that. So anybody wants to say something? Some Carolyn ma'am,
சுலைமான் உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க கரெக்டா இல்ல. ஓகே ஓகே. இன்ட்ரோவர்ட்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் யூ சேஞ்ச் நோ. Not much. Not changed much. But and இது இருக்கு, introvert is still there in me. Actually, you're changed a lot. See, I'm saying Sulaiman was the first or second person who reacted to my that I said when I want to start a study group. Okay, he is actually like ஒரு 5 பேர்ல Sulaiman also one of them. So I don't thank you. That's a great initiative actually. So that's a great initiative. நான் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னு I came actually. Yeah, please say it. Yeah, subconscious, நீங்க சொன்ன மாதிரி pre-conscious. அதுல வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு இதே எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பட் திஸ் வில் ஹாவ் a apt for that example. மூவி எக்ஸாம்பிள் தான். அன்னியன் மூவி. அன்னியன் மூவில சேம் திங். He will have a multi personality. I mean, he will have a split personality. Yeah, so அது என்ன ஆகும்னா, அன்னியனும் அம்பி அப்புறம் ரெமோ 3 கேரக்டர் வந்து within him it will be. அந்த 3 கேரக்டரும் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்ல இட் வில் கம் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அன்னியன் வந்து he is a negative character, kind of aggressive character. அது வந்து என்ன ஆகும்னா, அவன் சிஸ்டர் வந்து ஆக்சுவலி she got electrocuted ஒரு டைம்ல, சின்ன வயசுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் அவனுக்கு டெவலப் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் a நெகட்டிவ் கேரக்டர். தென் he has a love for her, ஒரு கேர்ளுக்காக. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெமோ கேரக்டர் would have been developed. அத மாதிரி வந்து ஸோ இன்பில்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த whenever he sees that feeling kind of, ஒரு யாரோ ஒருத்தர் வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னும் போது அந்த அன்னியன் கேரக்டர் வெளியில வரும். ஸோ சப்கான்சியஸ்ல இட் வில் பி தேர் இன் ஹிஸ் மைண்ட். அவர் மைண்ட்ல வந்து எப்பவுமே அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அதே தான், அந்த பர்சனாலிட்டி வந்து இட் கம்ஸ் அவுட் when he feels that this is wrong அப்படின்னும் போது that character will come out. And when he feels that this is a kind of lovable character அப்படின்னும் lovable situation போது that character comes out. So as you said, it is அதை வந்து காமிச்சிட்டாங்க. பட் எல்லாருக்குமே இது வந்து இத மாதிரி ஒரு மைண்ட் வந்து இட் இஸ் தேர் இன் எவ்ரிபடிஸ் அந்த பர்சனாலிட்டி இதுல வந்து இட் இஸ் தேர். ஸோ தே ஹவ் ஷோன் இட் இன் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அதை. பட் இட் இஸ் தேர். எவ்ரிபடி வில் ஹாவ் அ நெகட்டிவ் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். அண்ட் எவ்வளோ வந்து அவங்க வந்து அந்த டெமோனை வெளியில எடுக்காம இருக்கிற வரையும் தே ஆர் குட் பீப்புள். They can. Yes, it is there, rightly said. Yeah, so correct. Yes ma'am. அதுதான் நான் அடுத்தது பார்க்க போறோம். Actually that's very interesting actually. என்ன சொல்றாருன்னா, செக்மெண்ட் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பர்சனாலிட்டில சொல்றாரு, ஐடி, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. ஸோ ஐடி பாத்தீங்கன்னா there are 2 things actually, life instinct and death instinct. Okay, so life instinct வந்து என்னன்னா, நம்ம வாழக்கூடிய ஆசை, நம்ம வந்து டிசையர்ஸ், நம்மளுடைய இது பிளஷர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் லைஃப். பட் ஆனா நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து அதுவும் நம்ம ஒரு ஆப்டிமல் லெவல்ல தான் எடுத்துட்டு போனோம். டெத் இன்ஸ்டிங்க்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அது இருக்கவே கூடாது நமக்கு. ஸோ தேர் ஆர் 2 things. இது தட்ஸ் வாட் இட் சேஸ், ஈரோஸ் அண்ட் டெத் இன்ஸ்டிங்க்ட். ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த டெத் இன்ஸ்டிங்க்ட் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாருமே அந்த இது பார்த்திருக்கீங்க, அவெஞ்சர்ஸோட இவன் பேர் என்ன, அந்த வில்லன் பேர் என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அவெஞ்சர்ஸ் பார்த்ததே இல்லையா நீங்க? அவெஞ்சர்ஸ் சீரிஸ். தானோஸ். யா கரெக்ட். யா தானோஸ். யா கரெக்ட். ஆர்த்தி கரெக்ட். Yeah, Thanos. So death instinct இங்க வந்து அவர் அப்பவே வச்சிட்டாரு இந்த பேர். It's a Greek name. Okay, so it is called death. Okay, so அதனால Thanos, அதனால இங்க வந்து
டாஸ் தானடாஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. ஆக்சுவலி வந்து இட் இஸ் ஆக்சுவலி டிரைவ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் கால் தானஸ். ஸோ அதனால இங்க அவர் வந்து இது 2 எழுதுறாரு. ஸோ ஐடியில அவர் என்ன சொல்றாருன்னா, தேர் ஆர் பிளஷர் பிரின்சிபல்ஸ் அண்ட் தேர் ஆர் டெப்த். இது ஸோ ஈவன் நம்மளுக்கு எல்லாருக்குமே அவர் சொல்றாரு, சிக்மண்ட் ஃப்ராய்ட் எல்லாருக்குமே வந்து செக்ஷுவல் பிளஷர் ஏன்னோ அது வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ பயாலஜிக்கல் நீட்ஸ் இருக்கு, பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து ஏன்னா when we are hunters, we the girl were actually when they attend puberty, immediately they were actually able to produce the child. அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நம்மளுடைய பாஸ்ட் எல்லாமே இருக்கு. பட் ஹவு வி எவால்வ்ட் ஆக்சுவலி வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் எவால்வ் பண்ணிருக்கிறோம். நம்ம சொன்னல நம்ம பர்சனாலிட்டி வந்து எவால்வ் ஆயிருக்கு, டைனமிக் ஆயிட்டே வந்திருக்கு, மாடிஃபிகேஷன் ஆயிட்டே வந்திருக்கு பர்சனாலிட்டி ஆக்சுவலி நம்மளுக்கு. ஏன்னா இனிஷியல் டேஸ் ஐ ரெட் ஒன், இப்போ லாஸ்ட் வீக் ஐ ரெட் ஆர்டிக்கல், ஒரு பிக் ஆர்டிக்கல் அபவுட் ஹவு திஸ் மேரேஜஸ் ரியலி ஹேப்பன். மேரேஜஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு மொராலிட்டியே இருக்காது. இப்போ கூட லைக் இன்னும் ஒரு சம் ஆஃப் தி ரிமோட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா கூட இப்போ கூட அந்த மொராலிட்டியை they don't follow any morality actually. Women marry 10 times. So some of அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால மென் மேரி டிஃப்ரெண்ட், they marry even a married woman. அந்த மாதிரி இது இருக்கு. அப்போவே வந்து மேரேஜ்ன்ற கான்செப்டே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அந்த 3 பேருமே அந்த ரைட்டர்ஸ் வந்து 3 பேர் ஆக்சுவலி நான் உங்களுக்கு கட் பண்ணி அனுப்புறேன் நினைச்சேன். பட் ஆனால் அந்த குரூப்ல அனுப்பலாமா அது வேற had a fear. பட் ஆனால் பியூட்டிஃபுல் ஹவு த மேரேஜஸ் எவால்வ்ன்றது ரொம்ப அழகா பண்ணாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து we didn't have a kind of a moral. இவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி இருக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலா மேரேஜ் ஜஸ்ட் ஹேப்பன் லைக் தட். அந்த மாதிரி ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் பிடிச்சது அந்த மாதிரி. ஆனா இப்ப நம்ம அப்படி பண்ண முடியுமா? நம்ம கல்யாணம் ஆன பிறகு இன்னொரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இல்ல நான் எனக்கு போதும் இந்த 5 years நான் நெக்ஸ்ட் 5 years இது பண்ண I'm going to marry that person. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்ப நிறைய ஒரு மொராலிட்டி நம்ம ஒரு ஷேப் வந்துட்டோம். அதுக்கு காரணம் வந்து பிகாஸ் we had that ego. இந்த ஈகோ வந்த உடனே it able to control the ID. அந்த ஒரு மொராலிட்டி வந்து நம்ம லைட்டா ஆக்சுவலா சூப்பர் ஈகோ தான் மொராலிட்டி கொண்டு வருது. பட் ஈவன் ஈகோ வந்து இஸ் ஏபிள் டு பேலன்ஸ் தி ஐடி. நம்மளுக்கு ஒரு பயாலஜிக்கல் இது ஒரு இது இருக்கு அப்படின்னு நீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது the ego will come and balance it. You cannot like overnightல வந்து I like this girl, next day I'm going to marry her. அந்த மாதிரி எல்லாம் நம்ம டிசிஷன் எடுக்கிறது இல்லை லைஃப்ல. அப்போ அந்த ஆர்டிக்கல்ல படிச்சுட்டே வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். They are actually not, all 3 authors are non-Christians. They say only after Christianity came into the matrimony become holy. அதாவது கல்யாணம்ன்றது வந்து ஒரு மொராலிட்டி வந்துச்சு, ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த மாதிரி தான் இருக்கணும். அவங்க ஒன்லி when they dislike ரொம்ப இதுலன்னா ஆக்சுவலி பார்த்தா கிறிஸ்டியானிட்டி டிவோர்ஸே கிடையாது. யூ கேனாட் டிவோர்ஸ் ஆக்சுவலி. பட் அந்த ஆனா worst case scenario like the person is actually having multiple relationship and he's really very rude on the wife na தான் நீங்க வந்து you can come out of that husband. Otherwise for a man or a woman the divorce is not applicable. So அது என்ன சொல்றாங்கன்னா அப்புறம் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி AD அந்த ஒரு வந்த பிறகுதான் ஒரு மேரேஜே வந்து considered as a holy one. இது வந்து தேவை இந்த சொசைட்டில டு ஹாவ் அ பெட்டர் என்விரான்மெண்ட். ஒரு இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அப்போ வந்து நமக்கு தெரியல எதனால இந்த டிசீஸ் வந்துச்சு, எதனால நம்ம அந்த டிசீஸ் வந்துச்சு, ஏன் வாட் இஸ் திஸ் டிரான்ஸ்மிட்டல் டிசீசஸ், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி எவால்வ் ஆகும்போது, நம்ம பர்சனாலிட்டி எவால்வ் ஆகும்போது, நம்மளுடைய ஏர்ஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் போதுதான் நம்ம வந்து ஏன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் கண்ட்ரோல் பத்தி பேசுறாரு. அந்த மாதிரி ஆகும்போது தான் we become a better people.
ஸோ அதனாலதான் என்விரான்மெண்ட் சேஃப் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ இப்போல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏர்ஜ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் நிறைய கிரைம் கூட நடக்குது. நான் இப்ப இந்த வீடியோ பார்த்த இந்த 10-year-old கேர்ள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். ஒரு ஸ்டேஜ்ல யாருமே இல்லாம அந்த குட்டி பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறான். அவனுக்கு அந்த ஏர்ஜ் வந்து அவனால ஸ்டாப் பண்ண முடியல, அவனால இது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி தென் வி brought in லைக் போலீஸ் அண்ட் மிலிட்ரி எல்லாமே நம்ம ஏன் கொண்டு வந்தோம்னா இதெல்லாம் ஒரு மொராலிட்டிக்காக தான் the society evolved actually. ஸோ ஈகோ ஓரளவுக்கு நம்மளுக்கு பண்ணாலும் then after he says ஒரு சூப்பர் ஈகோ வருது, that is called the moral wing அப்படின்னு சொல்றாரு. moral wing அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ வந்து மாரல் விங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாரல் டீச்சிங்ஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸோட டீச்சிங்ஸ் வந்துருது. பேரண்ட்ஸ் நம்ம ஒரு டெம்பிள் போறோம், சர்ச்சுக்கு போறோம், அங்க வந்து எல்டர்ஸ் வில் டீச்சர்ஸ் இது தான் நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய டீச்சிங்ஸ் மொராலிட்டி இதை பத்தி நிறைய டீச்சிங்ஸ் நடக்குது. அது எப்போ நடக்குதுன்னா when we have this super ego. இந்த சூப்பர் ஈகோ பர்சனாலிட்டி நம்மளுக்கு வர ஆரம்பிச்ச பிறகுதான் ஓகே நம்ம இப்படி பர்ஃபெக்டா வாழணும், ஒரு ரியாலிட்டி இது கொண்டு வரணும், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் டக்குன்னு பண்ண முடியாது, we cannot have a ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும், we should be a healthy person, நம்மளுடைய சாய்ஸஸ் எல்லாம் ரேஷனலா இருக்கணும், அண்ட் இங்கே கண்ட்ரோல் ஹேஸ் டு ரீப்ளேஸ் irrational அப்படின்னு சொல்றாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஸோ இது வந்து இம்பல்ஸ் ட்ரிவனா இருக்கக்கூடாது. ஒரு இம்பல்சிவ்ல நான் பண்ணிட்டேன், இப்ப நிறைய வந்து நம்ம மாடல் கூட ஒரு இம்பல்ஸ்ல பண்ணிட்டேன், ஒரு ரேப் பண்ணா இல்ல ஒரு இம்பல்ஸ்ல பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்னா வி ஷுட் ஹேவ் தட் சூப்பர் ஈகோ. ஒரு எல்லாத்துலயும் ஒரு கண்ட்ரோல் இருந்தாதான் வி கேன் ஹேவ் அ ஹெல்தி என்விரான்மெண்ட் அண்ட் ஒரு மொராலிட்டி இருக்கும் அப்படின்னு ஹி இஸ் எக்ஸ்பிளைனிங் தி ஐடியை கண்ட்ரோல் பண்றது ஈகோ. அந்த ஈகோவையும் நம்ம வந்து இன்னும் ஒரு மொராலிட்டி கொண்டு போனது ஸ்டார்ட் செட்டிங் ரூல்ஸ், சொசைட்டி நார்ம்ஸ், இது எல்லாமே வந்து பண்ணது வந்து சூப்பர் ஈகோ. அந்த பர்சனாலிட்டி வந்த பிறகுதான் நமக்கு அந்த நம்ம வந்து நம்ம we had a different kind of society. ஒரு ஹோம்னா இப்படிதான் இருக்கணும், அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்னா இப்படி இருக்கணும். தென் இப்ப நிறைய இந்த வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி இருக்கவங்களே இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில மாமா அத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இதுல ஒரு வில்லேஜ்ல இருப்பாங்க, இல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தது வந்து இந்த சூப்பர் ஈகோட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. ஸோ பட் ஆனா வாட் இஸ் தி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இப்படியே நம்ம ஆக்சுவலா நம்ம நிறைய விஷயம் இப்படியே பண்ணிட்டோம். ரொம்ப வருஷமா வந்து வி ட்ரைட் நிறைய ட்ரையல்ஸ் எரர்ஸ்லாம் நம்ம நிறைய பண்ணியிருப்போம் ஹியூமன் பீயிங்கா நம்ம. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரூல்ஸ் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு மொராலிட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஆனா இப்ப வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியல. அண்ட் ஏன்னா பட் ஆனா ஆக்சுவலி இன்னும் நிறைய wickednessல நம்ம வந்து வெளியே வந்தா கூட the certain amount of wickedness is always going in the society. the human சொல்லல subconscious levelல இன்னும் இருக்கு. then அதனாலதான் வந்து we have நிறைய விஷயம் வந்து the identity crisis வருது. and based on love they different kind of love and we அது ஒரு different personality evolve ஆகுது. then many things are happening in the society. பட் எதுக்கு அப்படின்னு சொல்றாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் பயாலஜிக்கல் அர்ஜ், தட் இம்பல்ஸ். அந்த இம்பல்ஸ் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்மளோட சொசைட்டி நார்ம்ஸ் இருக்கு, சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது. யூ கேனாட் மேரி ரொம்ப ஒரு எல்டர்லி லேடியை நம்ம வந்து மேரி பண்ண முடியாது, இல்லை ஒரு எல்டர்லி பர்சனை மேரி பண்ண முடியும். இது மாதிரி ஒரு சொசைட்டல் நார்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொசைட்டி அதை வந்து நம்ம இல்ல பட் ஐ எம் அட்ராக்டட் ஒன்லி டு திஸ் எல்டர்லி உமன் ஆர் திஸ் எல்டர்லி பர்சன் அப்படின்னு நீங்க வந்து சொல்லும் போது என்னால இல்ல இது இந்த இம்பல்ஸ் எனக்கு இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்லும் போது தேர் ஆர் டிஃபென்சிவ் மெக்கானிசம். ஸோ என்ன ஆகும்னா நீங்க அந்த அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணி some people they cannot ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணாம மைண்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க.
அதுலயே நீங்க நிறைய மூவிஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயம் மைண்ட்குள்ளேயே வச்சு ஒரு மாதிரி சைக்கோபாத் ஆகி நைட்ல போய் ஏதாவது பண்ணுவாங்க, பகல்ல நல்லவங்களா இருப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரி சுலைமான் சொன்ன மாதிரி அன்னியன் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஸோ ஆயிடுவாங்க பிகாஸ் ஆஃப் ஆன்சைட்டி. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் பண்ண முடியல, நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இம்பல்ஸ்ல நம்ம பண்ண முடியலன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆன்சைட்டி, கில்ட், ஒரு நர்வஸ்னஸ், ஒரு வரி எல்லாமே வந்துருது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வச்சுக்கிறது? நம்ம அப்படியே we cannot move on in life. ஸோ தோ வி ஹாவ் ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அது இருக்கு, நிறைய நம்மளுக்கு டைவர்ஷன் இருந்தாலும் there are many things we cannot come out of this anxiety and guilt. அப்படின்னும்போது ஸோ என்ன வாட் இஸ் த டிஃபென்சிவ் மெக்கானிசம் அவரே சொல்லிட்டு அவரே கொடுக்குறாரு, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஆக்சுவலி 20 இருக்கு, 20 சொல்றாரு, பட் இஸ் நாட் மென்ஷனிங் ஆல் த 20 ஹியர். வாட் இஸ் மென்ஷனிங் இஸ் லைக் 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் this is the the mechanism, the 8 mechanisms. So he's saying what is rationalization, what is repression, what is projection, displacement, regression, reaction formation, sublimation, and intellectualization. So in the madri, so defensive mechanism, what is your understanding of defensive mechanism? Anybody? இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது, இல்ல ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒருத்தர் மேல ஒரு எனிமிட்டி இருக்கு, சம்திங் ரிலேட்டட் டு யுவர் பயாலஜிக்கல் அர்ஜ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம என்னெல்லாம் வாட் கேன் வி டூ ஸோ தட் வி ஹாவ் அ வெரி சேஃப் என்விரான்மெண்ட், ஒரு சேஃப் சொசைட்டியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? எனிபடி? இதுல வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பேரண்டிங். பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அது நம்ம பட் அதை தவிர என்னெல்லாம் பண்ணலாம்? So yeah, Surya, you want to talk or Naveen? No, Naveen. Yeah, Naveen. Yeah, tell me, Naveen. I just observed from a movie called Karate Kid. Karate Kid. Yeah, I don't know how many of them have learned. Yeah, I watched it. Yeah. So when that small guy came to Jackie Chan for the train, when he accepted. So for the first 1 week, he used to say the same thing: remove your jacket, put it down, place it on the hanger. So that was to the 5 years. So at one point of time, that guy got really irritated. What you are telling the same thing? I know this how to do perfectly. Then why do you want to tell me the same thing? Teach me karate where I want to face the tournament and I want to hit that person. So his initial mind was he wants to learn karate and hit the person who is a Chinese person already know karate. So his motive was that. So Jackie Chan will teach him that karate is kung fu is not about learning fighting or defense, but it's the way of respecting how you treat people. So this was the initial that Jackie Chan teaches that person, and at the climax, that guy is not taking revenge; he's just participating. So he tells that either I want to lose or win, but I want to come out of it. I want to come out of the revenge. So the way how he thought, he brought the people, how he created the awareness, really plays a good role in that movie. So I just wanted to quote over here. Yeah. So there are a lot of things on learning in that film. Yeah. Yeah, correct. Yeah. Actually, defensive mechanism இங்க வந்து பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்மளும் ஆக்சுவலா பண்ணிட்டே தான் இருக்கோம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட் இருக்கு, அண்ட் ஒரு அந்த ஃபைட் அப்படியே 1 வீக் போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி ஒரு ஹேட்டட் மாதிரி 2 பேருக்கு வருது அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து வேணும்னே ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வருவார், பார்த்துருக்கீங்களா? நிறைய and he'll come very late. He'll come by 9 o'clock, 10 o'clock.
eat the dinner, go to sleep. Morning வந்து he does his work and he just leave the அந்த மாதிரி. So he'll try to avoid the wife because he is angry with his wife. So அந்த மாதிரி. So அப்போ வந்து சொல்றாரு என்ன, so I've done many times. I've done many times. பண்ணிருக்கீங்களா? Yes. Yeah. So but ஆனா it shouldn't go beyond our என்ன சொல்றது? Yeah, true, very true. Yeah. So those are early days actually. நம்ம marriage ஆகி 1-2 years ஆன time அது. So actually my wife and me are almost of same age, 1 month difference தான். So ego will be at the peak, both of us. So நம்மளும் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. So it will be at the peak. அப்போ வந்து you can't, ஆமா. So சொன்ன மாதிரி வேணும்னே நிறைய பண்ணுவோம். So ஹர்ட் பண்ற மாதிரிலாம். So it happens actually. So அது வந்து it is actually a reflection. அதுதான் நீங்க நார்மலா இருக்கிறதுக்கு ஒரு இதுவே. So if you are doing it, actually you are normal. If you are hiding it and if you are acting like someone else, அதாவது நீங்க நடிக்கிறீங்கன்னா அந்த எமோஷன் வந்து கனெக்டே ஆகாது. Now after 4-5 years we are normal. Yes, correct. So இப்போ என்னன்னா, இப்போ now actually we have அந்த இதெல்லாம் வந்து we have faced it and we எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தென் அதுதான் கோக்னேட்டிவ் இது. ஸோ ஒன்ஸ் வி அதை வந்து ஃபீல் பண்ணோம், ஸோ வாட் எஃபெக்ட் இட் ஹேஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் சேஞ்ச் அக்கார்டிங்லி டு தட் சிச்சுவேஷன்ன்றது தான் முக்கியம். So that is what evolving is all about. Actually என்ன சொல்றாங்கன்னா, சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்க ஃபைட் வந்து சால்வ் பண்ணிக்கணும். For that husband wife இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், that's why we do a effective communication skill. அது வேணும். So communication, lack of communicationல தான் இது நடக்குது. So when you actually ego வந்து ரெடியூஸ் ஆகணும்னா should have effective communication. அது வைஃபா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், or ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், பட் இட்ஸ் நாட் தேர். பட் ஐம் ஜஸ்ட் சே இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சண்டே பெருசாகாம இருக்கிறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, லேட்டா வராரு, போறாரு, பேசாம இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு ரேஷனலா திங்க் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து ரிப்ரெஷன். அண்ட் இது என்ன சொல்றேன்னா, அதே தான் நம்ம சொன்னோம். ரிப்ரெஷன் இது ஒரு ட்ராமா ஒன்று நடக்குது சைல்ட்ஹுட் டேஸ்ல அப்படின்னு சொன்னா, அது வந்து இட்ஸ் பெட்டர் டு ரிப்ரெஸ் இட் அண்ட் நாட் அதை வந்து அடிக்கடி வந்து ஞாபகம் வராம இருக்கிறது நல்லது. ஆக்சுவலி நம்ம வந்து கான்சியஸ் லெவலுக்கு கொண்டு வராம இருக்கிறது நல்லது. பிகாஸ் நம்ம நிறைய வாட்டி வந்து சப்கான்சியஸ்ல இருந்து ப்ரீகான்சியஸ் இஸ் குட். ப்ரீகான்சியஸ் இஸ் யுவர் மெமரி ஸ்டோர். அது இப்ப நடக்கிற விஷயம், உங்க ஆஃபீஸ்ல நடக்கிறது, அதெல்லாம் அது ஓகே. பட் சப்கான்சியஸ் லெவல்ல வந்து உங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். அது முக்கியமா கெட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் பயங்கரமா. அதை வந்து ரிப்ரெஸ் பண்றது நல்லது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் அது கான்சியஸ் லெவல் நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு பிபி ரேஸ் ஆகுது, கோபம் வருது, நிறைய கில்ட் வருது, அந்த மாதிரி நடக்குது. ஸோ பெட்டர் இந்த மாதிரி ஒரு ரிப்ரெஷன் அது வராமே இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஆனா நம்ம ரிப்ரெஷன் பண்றோம். பட் ஆனா வந்து இட் கம்ஸ் அவுட் லைக் அ ட்ரீம் ஃபார் அஸ். அது ட்ரீமா வந்துட்டு அப்படியே போனா பரவாயில்ல, பட் ஆனா கான்சியஸ் லெவலுக்கு கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் வந்து இப்போ வந்து நீங்க நம்ம வந்து ஆக்சுவலி வந்து இது ஒன்ஸ் ஓன் வந்து நம்ம ஒருத்தரை வந்து ஹேட் பண்றோம். அதே தான் நான் என்ன சொன்னேன், ஐ ஜஸ்ட் ஹேட்டட் மை ஆண்ட் ஆக்சுவலி. பட் ஆனா என்னோட சூப்பர் ஈகோ சொல்லிச்சே இல்ல, திஸ் இஸ் நாட் நாட் ரைட்.
to hate somebody like that, you know, and you will not, இப்போ நம்ம இப்போ ஒரு கல்யாணத்துல பாக்குறோம் இல்லைன்னா ஒரு 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 ஃபங்க்ஷன்ல பாக்குறோம் அப்படின்னா we cannot have a normal conversation with that person because you hate that person. So it's better, you know, to overcome that. So another better to have remove this unwanted, unacceptable thoughts, feelings. இதெல்லாம் வந்து நம்ம remove பண்றது is very good actually. So that's what is saying in projection. Displacementல என்ன சொல்றதுன்னா, and அதேதான் displacement நான் ஏற்கனவே சொன்னதான் எக்ஸாம்பிள் என்னன்னா, if you have a very bossy boss அப்படின்னா that boss disliked by you அப்படின்னு சொன்னா, you cannot show it on the boss because you lose your job eventually. So what you do is, நீங்க போய் அந்த நிறைய பேர் அந்த டாய்லெட்ல போய் அழுவாங்க, நிறைய பேர் அந்த டாய்லெட் டோரை குத்துவாங்க, இல்லைன்னா டெஸ்கை வந்து நல்லா ஹிட் பண்ணுவாங்க, ஃபைல்ஸை போட்டு அடிப்பாங்க, அண்ட் மாதிரி லேப்டாப்பை டப்புன்னு மூடிட்டு போவாங்க. So the anger வந்து displace பண்றாங்க. So instead of showing on the person, you're like, showing it on some object குத்துறது. அந்த பெயின் வரும்போது ஓகே யூ ஃபீல் அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி அது. ஸோ அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட். ரிக்ரெஷன் என்னன்னா, ரிக்ரெஷன் இஸ் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா என்னன்னா, நிறைய பேர் இன்னி வரைக்குமே அது சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குன்னு நானே பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி தி கேர்ள் சில்ட்ரன், தே ஹேவ் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற, ஒரு நைட் மேர் மாதிரி வரும் அவங்களுக்கு, ட்ரீம் வரும், அது வரும். ஸோ தி யூரினேட் இன் தி பெட். இது ஆக்சுவலி இது மூவில கூட வந்திருக்கு. தட் கேர்ள் ஆக்சுவலி she becomes adult but she urinate. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற, சைல்டிஷ் பிஹேவியர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலா ஆன்சர் தெரியும், ஆனா வேணும்னே ஒரு மாதிரி சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க எல்லாமே. ஸோ பேக் டு ஒரு மாதிரி சைல்ட்ஹுட் போவாங்க அந்த மாதிரி. ஸோ and that is also a different defensive mechanism. Automatically, like you pretend to be what you are not, but you become like or child like so just to cover up your trauma. அப்புறம் வந்து reaction formation. இது வந்து என்ன, இது வந்து ஆக்சுவலி பெஸ்ட் சூட் யாருக்கு தெரியுமா? போலீஸ்மேனுக்கு தான். ஆக்சுவலா நிறைய இந்த பொள்ளாச்சி கேஸ் இவங்கெல்லாம் பிடிச்சா பாத்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸ், போனோகிராஃபி இதெல்லாம் அவங்க வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு தே வாட்ச். ஆக்சுவலி வந்து ஈவன் இஃப் இட்ஸ் விமன் ரிலேட்டட், ஈவன் தி மென் போலீஸ்மென் தே வாட்ச் என்ன வீடியோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட ஆக்சுவலி லா பிரகாரம் என்ன, ஆக்சுவலா இவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்றவங்கள அரெஸ்ட் பண்ணணும். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, ரியாக்ஷனு அவங்களே பார்த்து அவங்களே சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு டிசைர் வந்துருது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால ரியாக்ஷன் ஃபார்மேஷன். ஸோ பெட்டர் நம்ம இதை அவாய்ட் பண்றது, ஸோ ஒரு விமன் போலீஸ்ட கொடுக்கறது நல்லது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் சொல்றாங்க. தென் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் இஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஈகோ டிஃபென்ஸ். ஏன்னா இப்ப என்னன்னா, some men actually பாத்தீங்கன்னா ஹார்மோனல் லெவல், ஈவன் த செக்ஸ் ஹார்மோனல் லெவல் will be very high சில பேருக்கு. அதாவது ஹெரிட்ரியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்களோட எக்ஸ்போஷர் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ பெட்டர் நம்ம முக்கியமா when we are bringing up the male child, கொஞ்சம் நம்ம ரொம்ப ஒரு அதான் நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்க போறோம். when you bringing up the male child, better to teach them from the right from 6-7 years. ஏன்னா இப்ப நம்ம ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்றது பெட்டர். ஸோ பெட்டர் டு டீச் தெம் த ரைட் வே. இந்த மாதிரி இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட். இப்பெல்லாம் குட் டச், பேட் டச் சொல்லி கொடுக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி நீட் டு டீச் மெனி திங்ஸ் ரிலேட்டட் டு. ஏன்னா லேட் அது எப்படி சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஏன்னா அப்போ அடல்ட்ஸ் ஆகும்போது கூட அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுனா, அந்த அந்த அக்ரெஷன் வரும்போது தே பிகம் அ பாக்ஸர், தே பிகம் அ சோல்ஜர் அந்த மாதிரி. ஸோ அந்த அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா அது வந்து அந்த அந்த ஒரு அந்த அக்ரெஷன் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ டிஃபென்சிவ் மெக்கானிசம்.
this is an intellectuation உங்களுக்கு எல்லாமே தெரியும். So it's how you reason out things. இது good, இது bad, இது பண்ணக்கூடாது, this really affect my anxiety, it will actually affect my society, my family. இதெல்லாம் நம்ம யோசிப்போம். நம்ம ஃபேமிலி தான் நம்மளுக்கு இப்படி அசிமா, நம்மளோட ஃபியூச்சர் என்ன ஆகும், நம்மளுடைய குழந்தைங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும். ஸோ மெனி திங்ஸ் நம்ம வந்து இன்டெலெக்சுவலா திங்க் பண்ணும் போது தட் இஸ் ஆல்சோ அ டிஃபென்சிவ் மெக்கானிசம். ஸோ அதுதான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஆக்சுவலா இது கடைப்பிடிக்கிறோம். நம்மளுக்கே அறியாம நிறைய விஷயம் ஆக்சுவலி நம்ம பண்றோம். அது டிஸ்பிளேஸ்மெண்ட், ரேஷனலைசேஷன், சப்ளிமேஷன். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து டே டு டே நம்மளும் ஆக்சுவலா பண்றோம். ஆனா நம்மளுக்கு தெரியாது நம்மளோட பர்சனாலிட்டி நிறைய பேருக்கு, பிகாஸ் we know ourselves. So how it's better use these defensive mechanism and be a better person and not disturbing the society or and the the world around. So make it very peaceful and harmony. அதுல இருந்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுடைய எனர்ஜி வேற இடத்துல நல்ல விஷயங்களை சேனலைஸ் பண்றது. ஈவன் ஆல்ட்ரிசம்ல நம்ம படிச்சோம், நிறைய பேர் வந்து கிவிங்ல they find the happiness. So அப்போ that also actually improve their anxiety level கம்மியாகும், அவங்க aggression கம்மியாகும். ஸோ அந்த மாதிரிலாம் we can do many things, we can channelize our energy or aggression. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜஸ். ஆக்சுவலி இது எல்லாருமே ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல படிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எனிபடி? இது ஃபுல்லா very much. It's correct. Yeah. சுலைமான், உங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கா இல்ல எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா? படிச்சீங்களா எல்லாரும் செமிஸ்டர்ல? யா எஸ். சிக்மண்ட் ஃப்ராய்டோட மெயின் ஆக்சுவலா மெயின் இதுதான் ஆக்சுவலி. ஆமா. ஆனா இதுதான் அவருக்கு நிறைய கிரிட்டிசிசமும் கொண்டு வந்துச்சு. Most of the things even I agree with Sigmund Freud. நிறைய விஷயம் நான் அக்ரி பண்றேன். ஏன்னா இப்ப இருக்க ஸ்டேஜ்ல இப்ப இருக்க ஜெனரேஷன் கூட இது ரொம்ப அப்ளிகபிளா இருக்கு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால இந்த சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து the first thing is oral stage. அது வந்து birth to 18 months. அது என்ன சொல்றானா, when you நீங்க தெரியல, all are married here. நான் பாட்டுக்கு ரொம்ப ஓவரா பேசுறேன். all are married here. anybody unmarried? கொஞ்சம் thumbs up போடுங்க. obviously they will be இருப்பாங்க கண்டிப்பா. ஒருத்தர் unmarried, சதீஷ். ஓகே bear with us. fine. ஓகே. பட் இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைல்டு உங்க எல்லாருக்குமே தெரியும், குழந்தை நீங்க அப்சர்வ் பண்ண பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாயில போடும். நீங்க வாய் கிட்ட போகும்போது கூட உங்க விரல அது வந்து சக் பண்ணும். அண்ட் எனி ஆப்ஜெக்ட் யூ டேக் இன் நியர் த மவுத் இட் வில் சக். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அண்ட் I know it depends on the mother also. Like some mothers have the illa, but I'm saying I'm giving you some extra information. Like some mothers have milk secretion ரொம்ப கம்மியா இருக்கும். Some mothers have more secretion. இல்ல நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. விமன் வந்து they go to job, they leave the child behind. ஸோ பாத்தீங்கன்னா நைட்டு தான் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. மார்னிங்ல இருந்து அது வந்து அது பிடிக்காத அந்த பாட்டில் மில்க் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து some mothers they stop the mother's feed by 3 months. சில பேருக்கு நேச்சுரலாவே சுரக்காது. ஸோ இது எல்லாமே இது இருக்கு. அப்போ அவர் அதான் சொல்றாரு, ஒரு ஃபிக்சேஷன் வரும். எப்போ வரும்னா when you have excess or less. அப்போ உங்களுக்கு லெஸ்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த சக்ஷன் வந்து அதுக்கு லெஸ்டா கிடைக்கும் போது அதை வச்சு அவர் வந்து ஒரு பிஹேவியர் வந்து இது பண்றாரு. இப்ப என்னன்னா நிறைய எக்ஸசிவா கிடைக்குது வச்சுங்களேன். அந்த குழந்தைக்கு ரொம்ப அவங்க வந்து ஊட்டிக்கிட்டே இருக்காங்க, பசிக்கவே இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மதர். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸசிவா வருது. வரும்போது என்ன ஆகுதுன்னா
அவங்க எக்ஸசிவா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கொழுக்கு பயங்கரம் ஓவர் வெயிட்டா இருக்கும். அண்ட் ஈவன் ஆஃப்டர் ஸ்டாப்பிங் பிரெஸ்ட் மில்க் வந்து அது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். நான் பிகாஸ் ஐ ஹவ் சீன் மை ஓன் மை பிரதர், நாட் மை ஓன் பிரதர், இது கசின் பிரதர். அவ வந்து அவங்க அப்பா வந்து அவனுக்கு இன்னி வரைக்குமே இஸ் லைக் ஒபீஸ் லைக். ஸோ எப்படின்னா காம்ப்ளான் நம்ம என்ன எவ்வளவு போடுவோம், ஒரு ஸ்பூன் தான் போடுவோம், ஒரு டம்ளர் பால்ல ஒரு ஸ்பூன் போட்டு காம்ப்ளான் கொடுப்போம். அவர் வந்து ஒரு கப்ல 1/2 கப் வந்து அப்படியே பவுடர் கொட்டிடுவாரு, 1/2 கப் வந்து மில்க் கொடுப்பாரு. ஸோ இட் இஸ் லைக் அப்படியே திக்கா அப்படியே பால்கோவா மாதிரி அதெல்லாம் வந்து அப்படிதான் அவன் குடிப்பான் காம்ப்ளான். ஸோ ஹி வாஸ் லைக் அண்ட் தட்ஸ் ஹவ் ஹி டெவலப்ட் ஈட்டிங் ஹேபிட். ஸ்டில் நவ் ஹி குடன்ட் இது ஆக்சுவலா நான் அக்ரி பண்ணிக்கிறேன். I don't know, it's applicable to all the child என்னன்னு தெரியல. But most of these children who are given excessive, they become eating, drinking எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And they like enjoy. அப்புறம் வந்து இல்ல கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பைட்டிங், ஷூயிங், பைட்டிங்கு. நிறைய பேருக்கு இன்னும் கூட பென்சில் கடிப்பாங்க, சாக் பீஸ் கடிப்பாங்க, நிறைய பேர் இன்னுமே நெயில்ஸ் பைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபிக்சேஷன் வந்துரு அப்படின்றார். எக்ஸசிவானா இப்படி இது. ஸோ இட்ஸ் காலிங் அஸ் ஓரல் ஃபிக்சேஷன். ஸோ ஓரல் ஃபிக்சேஷன் வரும்போது நீங்க இந்த மாதிரி எழுதணும். தென் ஏனல் வந்து 18 to 3 years. இங்க என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா the child becomes a little aggressive. ஏன்னா if the பாட்டி ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த பாட்டி ட்ரைனிங்ல வந்து இந்த மதர் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்காது, ஆஃபீஸ் போகணும், பேபி வந்து பாட்டி போகாது. ஸோ நல்லா அடிச்சு ஸ்ட்ரிக்டா பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ற போது இந்த சைல்டோட பர்சனாலிட்டி ட்ரெயிட் மாறுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி மாறுதுன்னா இந்த ஹார்ஷ் மெத்தட்ஸ் டு ட்ரெயின்னா என்ன பாவும்னா இந்த சைல்டு வில் நாட் கோ ஃபார் அ பாட்டி. போகவே போகாது, அவங்க அம்மா போன பிறகுதான் போகும். இல்ல இட் கோஸ் எனி டைம் இட் வாண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு டிசிப்ளின், அந்த பாட்டி காலையில ஏஞ்சு அந்த நம்ம அந்த ரொட்டீன் இருக்குல்ல பல்லு விளக்குறது, அது ஸோ அந்த ரொட்டீனே பிரேக் பண்ணிடும் அந்த குழந்தை கடைசி வரைக்கும். ஸோ அந்த பர்சனாலிட்டி அந்த ட்ரெயிட்டே வந்து டெவலப் ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அதான் எனி டைம் இட் வில் கோ. அப்போ அந்த பர்சனாலிட்டி, அதனால நீ என்ன அடிக்கிறியா, நான் போக மாட்டேன் அப்படின்ற போது ஸோ ஆஸ் தே க்ரோ த சைல்ட் பிகம்ஸ் ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டபர்னஸ், அந்த மாதிரிலாம் வந்து பர்சனாலிட்டி அடல்ட் ஆன பிறகு அவங்களோட பர்சனாலிட்டி மெஸ்ஸினஸ், they keep the house messy, இந்த மாதிரி குருவெல்லா கூட இருப்பாங்க, ஆங்கிரி பேர்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இது பாட்டி ட்ரைனிங். மூணாவது தேர்ட் த ஃபேலிக் ஸ்டேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இதை நோட் பண்ணிருப்பீங்க. And I don't know, the children will they touch the genitals. இது வந்து அவங்க குட்டி குழந்தைங்கலாம் அது பண்ணுவாங்க, நிறைய பேர் அது மாதிரி பண்ணுவாங்க. And they have ஒரு sensual feeling towards the opposite sex. இந்த வந்து Oedipus complex for the boys என்ன சொல்றாங்கன்னா the boys will get attracted to the opposite sex. Yeah, the mother, mostly the mother, sister, அந்த மாதிரி தான். இப்போ எல்லா கேர்ள் பாய் சைல்டு நீ கேட்டீங்கன்னா உனக்கு என்ன வேணும்னா தங்கச்சி பாப்பா தான் வேணும் சொல்லுவோம். they'll be attracted only to the opposite. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேடி வந்து அம்மா பக்கத்துல உட்கார்றது பிடிக்காது. they feel jealous. இல்லைனோ they don't want the mother to sit next to the father. ஸோ நடுவுல வந்து உட்காந்துக்குவோம். நீங்க நிறைய பேபிஸ் பார்த்துப்பீங்க, நடுவுல பிரிச்சு வந்து உட்காருவோம் அப்படியே. அண்ட் அப்பாவை அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி அம்மா வந்து க்ளோஸா இருந்துச்சுன்னா நீ இட் வில் திங்க் லைக் the father is trying to do something to the mother அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டிஃபென்சிவ் மெக்கானிசம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க அந்த பாய் பேபி. அதே சேம் வித் தி கேர்ள்ஸ் ஆல்சோ. கேர்ள்ஸ் ஆல்சோ இது இன்னும் பாத்தீங்கன்னா வந்து அப்பா கிட்டதான் ரொம்ப செல்லமா இருப்பாங்க
most of the fathers they like daughters. So அதனால என்ன பண்ணுவாங்க இது. பட் ஆனா eventually they say girl babies actually பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கேர்ள்ஸ் வந்து சீக்கிரமா மெச்சூர் ஆயிடுவாங்கன்னா இதுதான் என்னன்னா they'll understand. ஒரு சீக்கிரமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துருவாங்க. ஓகே, திஸ் இஸ் மை மதர், ஓகே ஷீ வில் நாட் ஹர்ட் மீ அண்ட் ஐ நோ ஷீ இஸ் கிவிங் தி பெஸ்ட் டு மீன்ற மாதிரி ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க. கேன் ஐ ஹெல்ப் யூ, இது நான் இது பண்ணுவேன். இட் இஸ் தேர், நம்ம ஹெரிட்ரியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ இது வந்து மதரோட வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து this stage is also very very important because inga da nama identity electro complex. What is it, Esther? Can you explain? For girls it is electro complex, ma'am. Yeah, correct. For boys it is known as boys. Yes, correct. Yeah, correct. அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸோ இதுல ஃபிக்சேஷன் ஆறவங்களுக்கு வந்து என்னன்னா பட் அதை வந்து நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சரி அதுதான் நான் சொல்றது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டீச்சிங் த சில்ட்ரன் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6. வெரி 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 க்ரூஷியல் ஏஜ் எது தெரியுமா ஃபார் பிரிங்கிங் அப் த சில்ட்ரன், த 6 to 18. யூனோ த மதர் ஆர் தி ஃபாதர். ஃபார் த பாய்ஸ் த ஃபாதர், for mother, for the girls it's must. Actually the parenting is ரொம்ப close watch பண்ணோம் because இங்க தான் நம்ம identity crisis start ஆகும். So அதனால that's what they says the homosexuality இது எல்லாமே வந்து வரதுக்கு காரணம் வந்து identity crisis தான். ஸோ அதை நம்ம கண்டிப்பா டீச் பண்ணோம் சில்ட்ரனுக்கு. ஏன்னா நம்ம நிறைய ஸ்கூல்ல என்ன பாய்ஸ்கிட்ட பேசக்கூடாது, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசக்கூடாது, அப்படிலாம் நம்ம சொல்லி வளர்க்கக்கூடாது. So you have to teach what boys na enna, girls na enna. So why we are different in physical the features la and நம்ம டிஃபரெண்டா இருக்கும். ஆனா நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு பேரண்டிங்ல. I'm just giving you a tip. So அந்த மாதிரி we have to teach our children, very very important. ஏன்னா நம்ம நீ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மதர் அண்ட் டாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க, சண்டை ஒரு வேலை செய்வாங்க, சண்டை போடுவாங்க, இது பண்ணுவாங்க. பட் ஆனா they'll come closer again. So it is natural that daughters will actually start listening to the mother or later stage. So on that time we need to teach our children, especially when they are 13, when they enter into the teens. Because இவர் என்ன சொல்றேன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட், பட் ஆனா இப்போ இது அப்ளிகபிளா தெரியல. 6 to 12 years வந்து பாத்தீங்கன்னா there is actually அந்த செக்ஷுவல் டிரைவே இருக்காது அவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க, ஸ்கூல்ல பிஸி ஆயிடுவாங்க, ஆக்டிவிட்டிஸ்ல பிஸி ஆயிடுவாங்க. they'll be start learning new things and because அவங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே என்ன வேர்ல்ட் டிஃபரெண்டா இருக்கு, why people behave like this. So அவங்க கிளாஸ்மேட் ஏன் இப்படி டிஃபரெண்டா இருக்காங்க, டீச்சர்ஸ் ஏன் இப்படி டீச் பண்றாங்க. So they will like there's so many questions. பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க மைண்ட்ல. There is so many questions. So அந்த டைம்ல they'll be like occupied, completely occupied அப்படின்னு சொல்றாரு. 6 to 12 yearsல அவங்க ஸ்கூல் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ், அப்பதான் என்ன ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இது எல்லாமே நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்றது இந்த ஸ்டேஜ்ல. அப்போ இந்த ஸ்டேஜ் வந்து அவங்க பிஸியா இருக்கனால the sexual activity இதெல்லாம் வந்து டிரைவ் எல்லாம் வந்து இம்பல்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் I don't know, I totally don't agree. But இப்ப இருக்க இதுல நம்ம வந்து 6 yearsல ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு டீச்சிங் அபவுட் தி செக்ஸ் எஜுகேஷன் ஆக்சுவலா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். I don't know, your opinion might differ. யாரா இருக்கா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ்? சித்ரா மேம் வந்துட்டாங்களே. She left. Chitra ma'am? Yes. Oh, sorry, I joined only a few minutes before. சும்மா கேட்டேன் உங்களோட ஒப்பீனியன் கேட்டேன். நீங்க தான் டெவலப்மென்ட் சைக்காலஜி ஃபுல்லா எடுத்தீங்க. Regarding the sexual education by 6 சொல்றீங்களா? ஆமா. Sure, ஆமாமா, கட்டாயமா. I don't have a different opinion. Yeah. Learn from then on. ஆமா. Yes. So
Modella, we should start from what is good and bad touches and how people, how they should அதாவது protect themselves. அதுல ஆரம்பிச்சு slowly எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சொல்லணும். பிஃபோர் ஹேண்டா சொல்லணும், வேற யாரோ சொல்லிடுவாங்க. அது வேற யாரோ சொல்றது ராங்கா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. better parents say that, இல்லையா? So இது வந்து ஒரு ஆக்சுவலா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேரண்டிங் ஃபோக்கஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 13 இந்த அடலசன்ஸ் ஏஜ்ல very very important. So when we teach them the right sexual interest அந்த ஒரு இது நம்ம இருக்கும்போது they go into a very mature relationship and coping styles உள்ள போவாங்க. இஃப் இல்ல இந்த ஸ்டேஜ் இந்த 3 ஸ்டேஜ்ல எங்கேயாவது அவங்க டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னா they will not go to a meaningful goals அப்படின்னு சொல்றாரு. So the fixation or oral fixation or phallic fixation or lantage எங்க வேணாலும் வந்து if the child is fixed சொல்றாங்க ட்ராமா childhood trauma சொல்றாங்கல்ல, உனக்கு childhood ப்ராப்ளமா அப்படின்னு சொல்றாங்க. நான் நிறைய பேர் கிண்டல் பண்ணி கூட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிக்சேஷன் எந்த ஸ்டேஜ்ல வந்தாலும் it will go into some psychological disorderல போய் அதை விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால எவ்ரி ஸ்டேஜ் we have to, அதுதான் அந்த பேரண்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றோம். ஏன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் ஒன்லி. தென் நம்ம ஸ்கூல்ல போய் இந்த பேரண்ட் மீட்டிங் இதெல்லாம் நான் எதுக்கு நம்ம போறோம் அப்படின்னா you have to find out what is the child is actually going through, என்ன அவங்களுக்கு what is causing them aggression. So இது எல்லாம் we need to find it out and focus on them. ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணி வளர்ற குழந்தை மட்டும் தான் மெச்சூர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். எல்லா கோப்பிங் ஸ்டைல்ஸும் அதுக்கு தெரியும். ஸோ இட் வில் ஹாவ் அ குட் லைஃப். இல்லைன்னா ஒன் வே ஆர் அதர் த சைல்ட் வில் ஹாவ் சம் டிஸார்டர். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ நான் படிச்ச ஒரு ஆர்டிக்கல்லையும் என்ன சொல்றாங்கன்னா when the child is disturbed sexually at this இந்த மாதிரி ஒரு 6 yearsல இந்த லாண்டரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு செக்ஷுவல் ஏர்ஜே இருக்காது. அந்த டைம்ல போய் the child has been disturbed sexually, it has been disturbed from some close relatives or by the neighbor, இல்லைன்னா ஸ்கூல்ல இது மாதிரி அந்த டைம்ல வந்து அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டா அதோட அக்ரெஷன் ஆர் இந்த ஃபியூச்சர்ல the sexual aggression will be more for the child. And the urge, the sexual urge வந்து ஆக்சுவலா வந்து நிறைய நம்ம அந்த சைல்டுக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டரா போகும் அப்படின்னா. ஸோ அதனால the child should not be disturbed until இந்த adolescence to அந்த adulthood வரைக்கிற வரைக்கும் the child boy or girl, when they're not disturbed, when their aggression is channelized and அது மாதிரி நம்ம பண்ணும் போது when they go into early 20s or even 30s, you don't have any psychologists. ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பாங்க, ஆன்சைட்டி இல்லாம இருப்பாங்க. பட் எல்லாம் இப்போ லாஸ்ட் ஒன் இஸ் தி இவாலுவேஷன். அதாவது என்னன்னா கிரிட்டிசிசம் ஆஃப் ஃப்ராட் தியரி. நிறைய பேர் வந்து they don't agree with ஃப்ராட் பிகாஸ் அவரை வந்து நிறைய வந்து அவரோட கேஸ் ஸ்டடி எல்லாமே ரிச் உமனு, ஒரு எலைட் சொசைட்டி, வெரி ஃபியூ பீப்புள் ஹி ஹஸ் கண்டக்டட் த ரிசர்ச். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தியரிலாம் வந்து அவர் நிறைய வந்து டிஸ்கிரைப் பண்றாரு இதை வச்சு அதை வச்சு. பட் ஆனால் இட்ஸ் ரொம்ப ப்ரிடிக்டிவா அவரே ப்ரிடிக்ட் பண்றாரு இப்படி இருக்கவங்க அப்படி இருப்பாங்க. ஓரல் நம்ம சொன்னோம் இல்லையா, கை இது பண்றது அந்த மாதிரி எக்ஸசிவ் இத மில்க் ஆர் எக்ஸசிவ் சக்கிங் இருக்கிற குழந்தைங்க இப்படி இருக்கும், இல்ல சக்கிங் இல்லாம இருக்கிற குழந்தை வந்து இப்படி இருக்கும் அப்படி சொல்லி. ஸோ மோஸ்ட்லி அவருக்கு பின்னாடி வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து they differed with it, but ஆனா fraud theory is the base. அவர் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து அப்படி தூக்கி விட்டுருக்காரு, ஒரு ஃபவுண்டேஷன், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காரு ஃபார் அதர் சைக்காலஜிஸ்ட் டு ஹேவ் அ மோர் ரிசர்ச் அண்ட் மோர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் மோர் ஐடியாஸ் அவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஃபினிஷ் த 11th lesson.
12th லெசன் நம்ம போறதுக்குள்ளேயே 8:15 ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, நம்ம ஆக்சுவலி 5 பர்சனாலிட்டி மாடல் வந்து நம்ம டெவலப்மெண்ட்ல படிச்சோமா இல்ல பாசிட்டிவ்ல படிச்சோமா மேம்? டெவலப்மெண்டல் சைக்காலஜில தான். டெவலப்மெண்டல் சைக்காலஜில டெவலப்மெண்ட் அதுலயும் படிச்சோம், முன்னால இதுலயும் படிச்சோம், ஏஜிபிலையும் படிச்சோம். கரெக்ட். ஸோ அது மட்டும் நான் சொல்லிடுறேன். மத்ததெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு நம்ம நம்ம சுலைமான் 5 பர்சனாலிட்டி மாடல் வந்து பாசிட்டிவ் சைக்காலஜில படிச்சோம். அதுதான் சொல்றேன். நான் வந்து இத ஃப்ராய்ட பத்தி நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு பதில் சொன்னேன். சாரி. இல்ல. சோ இது பர்சனாலிட்டி 5 பர்சனாலிட்டி மாடல் மட்டும் நான் சொல்லிடுறேன் குயிக்கா. நாளைக்கு வந்து இது என்னன்னா, இந்த 12th லெசன் என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் ட்ரேட் அப்ரோச். எப்படி வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரேட் வந்து உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர், இவங்க 4 பேர் சொல்லியிருக்காங்க. அதை நான் வந்து நாளைக்கு கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் இல்ல ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ். ஸோ இட்ஸ் நாட் எனஃப் ஃபார் அஸ். ஸோ டுமாரோ ஐ வில் ரிசர்ச் ஈவன் மோர் அண்ட் ஐ ஜஸ்ட் டெல் யூ ஷார்ட்டா சொல்லிடுறேன். பட் இது வந்து 5 பர்சனாலிட்டி மாடல் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கு, நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ 5 பர்சனாலிட்டி மாடல்ல வந்து நம்ம ஏற்கனவே படிச்சனால அதை நான் சொல்றேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் தி ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்றோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவர்ஷன் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த குட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது. ஸோ ஓப்பன்னஸ், பீப்புள் ஆர் ரியலி ஓப்பன். they are actually they will அவங்களுடைய என்னன்னா they will try new experience. they love to travel ஒரு new place. sorry new place travel பண்றது, new food try பண்ணுவாங்க நிறைய பேர். my husband does that actually. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து நியூ ஃபுட் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன். பட் he tries new food, நியூ இடத்துக்கு டிராவல். ஐ லைக் டிராவலிங் நியூ பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி ஸோ ஓப்பனா இருப்பாங்க. அண்ட் தேர் வெரி இன்டெலெக்சுவலி கியூரியஸ், சென்சிட்டிவ் டு பியூட்டி அண்ட் டு ஹோல்ட் அன்கன்வென்ஷனல் பிலீஃப்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னன்னா தே ஹாவ் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐடியா, இன்ட்ரெஸ்ட், unusual ideas. So these people are very open and they're very straightforward. அதுதான் openness to experience. The conscious people வந்து பாத்தீங்கன்னா they are very self disciplined, very beautiful, எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ்ல இருக்கவங்க they keep the place messy, கிளீன் பண்ண மாட்டாங்க. அண்ட் எனி ஒர்க் தே வில் ப்ரொகாஸ்டினேட் அவங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்த தள்ளி போடுறது, அப்புறம் கடைசியில பண்ணவே மாட்டாங்க. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் லைட் மெஸ்ஸியா இருப்பாங்க. ஸோ இஃப் தே நாட் கான்சியஸ் பீப்புள், த கான்சியஸ்னஸ் இஸ் லைக் இட் வெரி டிசிப்ளின் பீப்புள். எக்ஸ்ட்ராவர்ஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது ஒரு பர்சனாலிட்டியா. எக்ஸ்ட்ராவர்ட் பீப்புள் ஆக்சுவலியா வந்து ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா தே வெரி என்து, வெரி எனர்ஜெட்டிக். அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா இருப்பாங்க. அண்ட் தே டாக், ரொம்ப சோஷியலா இருப்பாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்பாங்க, உடனே பேசுவாங்க. எனி ஃபங்க்ஷன் தி கோ. நானே சொல்லியிருக்கேன், பிகாஸ் நான் சின்னதா இருக்கும்போது ஆக்சுவலா வந்து நான் வெரி என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராவர்ஷன் டு த கோர். நான்லாம் எக்ஸ்ட்ராவர்ஷன் டு த கோர் பிகாஸ் என்னால ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படி. ஸோ எனி ஃபங்க்ஷன் ஐ கோ, எனி ஒரு வெட்டிங்கா இருக்கிறது, அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்னா உடனே எனக்கு அந்த 2 ஹவர்ஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும். ஸோ தட் டு டாக், டு பிளே, டு ரன் அரவுண்ட், நீங்க போகலாம், இப்படி போகலாம், இதை தொட்டுட்டு வரலாம், இப்படி வந்து. ஸோ ஈவன் ஃபார் த 2 hours ஐ நீட் ஃப்ரெண்ட்ஸ். தென் அது ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா ஐ ஸ்டார்ட் கிரை. ஐ வாண்ட் தட் ஃப்ரெண்ட், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு டூ தட். ஸோ ஆனால் இப்போ ஓவர் த இயர்ஸ் இந்த சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி இஸ் டைனமிக் இல்லையா. ஸோ ஐ சேஞ்ச்ட், ஒரு மாதிரி கொஞ்சம் நடுவில் ஆயிட்டேன். நாட் அன் எக்ஸ்ட்ரோவர்ட், நாட் அன் இன்ட்ரோவர்ட். ஸோ அதுவும் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலி இதுல. அதுக்கு வந்து ஒரு பேர் ஆக்சுவலா இருக்கு, நம்ம இதுலயே இருக்கு. இது ஆக்சுவலா இந்த லெசன்லயே இருக்குன்னு நினைக்கிறாரு. எதுக்கு
ambiverts. Sorry. Ambiverts. Ambivalent people. ஆமா. They are not extroverts. They are not introvert. நடுவுல. They have both qualities. So அது மாதிரி அது so அது மாதிரி then agreeableness வந்து these people are very trustful, helpful, they considerate, ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, they they will காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவாங்க, they very generous people அந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து disagreeableness. அவங்க they not bother about other people, they very self-centered people. ரொம்ப அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். they are very unfriendly. ஸோ அந்த மாதிரி. ஸோ அக்ரீபிள் பீப்புள் வந்து they are very friendly, very helpful, very kind and considerate. அதே மாதிரி நியூரோட்டிசம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆங்க்ரி பீப்புள், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு சுத்துறவங்க தான் நியூரோட்டிசம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு 5 மாடல் அவர் பிரிக்கிறாரு. யா 5 மாடல். பட் இது வந்து அக்கார்டிங் பட் ஆனா மேம் அது யாருமே போடல மேம் நமக்கு. கேகன் அப்படியா? இங்க ஆக்சுவலா புக்ல இல்லவே இல்ல. ஜெரோம் கேகன். இந்த ஸ்பெல்லிங் சொல்லுங்க. KAGAN கேகன். பட் ஆக்சுவலி இல்ல மேம் இது. ஜெரோம் கேகன். ஆமா, அக்கார்டிங் டு தி மோஸ்ட் ரீசன்ட் ரிசர்ச் ட்ரேட் ரிசர்ச் அப்படிதான் இருக்கும் இல்லையா, பேரே போடல, யார் இது சொன்னாலும் கூட போடல. So I'm actually finishing with this. இதுதான் அந்த 5 இது. So I'm finishing with this. நாளைக்கு வந்து அந்த 4 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த ட்ரேட் பர்சனாலிட்டி பத்தி என்ன சொல்றாங்கன்னா நான் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இல்ல, அதுல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு டுமாரோ ஐ வில் டெல் யூ. இல்ல கோஸ்டா, சாரி கோஸ்டான்னு நினைக்கிறேன். கோஸ்டா. ஆமா, மெக்கரி அண்ட் கோஸ்டா. ஓகே, ரெண்டு பேர்ல யாருன்னு தெரியல, சாரி. ஓகே சித்ரா மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். மெக்கரி அண்ட் கோஸ்டா தானா? இல்ல மேம், எனக்கும் தெரியல. ரெண்டு பேர்ல யாரோ கோஸ்டா இல்லனா கேகன், ரெண்டு பேர்ல யாரோ. ஆக்சுவலி கூகுள்ல 2 பேரும் போட்டுருக்கோம் மேம். யா எஸ்